ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயச்சராகவே கேத்தவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 3/4/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 20ஆம் நாள் வியாழக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:11. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 4 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:32 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நாமயோகம் இன்று காலை 7:45 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இன்று அதிகாலை 4 வரை பாலவம், பின்பு மாலை 3:53 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:10 வரை சித்தயோகம், பின்பு மரணயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீ தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அன்ன வாகனத்தில் பவனி வரும் காட்சி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரிய பெருமாள், திருப்புல்லானி ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் விழா தொடக்கம். கரிவலம் வந்த நல்லூர் ஸ்ரீ பால்வண்ணநாதர் உற்சவம் ஆரம்பம். மதுரை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கிருஷ்ணாவதாரம் கருட வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட செல்வ சேர்க்கை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் சஷ்டி திதி, வளர்ப்பிறை சஷ்டி. முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மிக உகந்த நாள். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்குபவர்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இந்த சஷ்டி தினத்தில், அதிலும் வளர்ப்பிறை சஷ்டியில் விரதங்கள் இருந்தால் செல்வம் செல்வாக்கு சேரும், குழந்தை செல்வம் பிறக்கும், வருமானம் உயரும், குடும்ப வாழ்க்கை ஒற்றுமை அடையும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள், மருத்துவம் பார்ப்பதற்கு உகந்த நாள், மனை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள், சாந்தி பரிகாரம் செய்ய நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:59 முதல் 8:43 வரை மேஷ லக்னம். காலை 8:44 முதல் 10:46 வரை ரிஷப லக்னம். 10:47 முதல் 12:57 வரை மிதுன லக்னம். மதியம் 12:58 முதல் பிற்பகல் 3:06 வரை கடக லக்னம். 3:07 முதல் 5:07 வரை சிம்ம லக்னம். 5:08 முதல் இரவு 7:08 வரை கன்னி லக்னம். 7:09 முதல் 9:13 வரை துலாம் லக்னம். 9:14 முதல் 11:25 வரை விருச்சக லக்னம். 11:26 முதல் 1:32 வரை தனுசு லக்னம். 1:33 முதல் 3:26 வரை மகர லக்னம். 3:27 முதல் 5:09 வரை கும்ப லக்னம். காலை 5:10 முதல் 6:54 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனமுருகி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். குரு அருளே திருவருள். ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத்.
மீண்டும் ஒரு முறை, ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். குரு பகவானுக்கு உண்டான தானியம் கொண்டை கடலை. குரு பகவானுக்கு உண்டான எண் 3. குரு பகவானுக்கு உண்டான நிறம் மஞ்சள் நிறம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 20ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான், சந்திர பகவான், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய லாபத்தில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான், வக்ரநிலை ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான். இந்த நாள் உங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்கள் எதிலும் நிதானத்தோடு இருந்தால் உங்களுடைய வேலைகள் சாதகமாக நடக்கும். எதிர்பாராத விஷயங்களும் கைகூடி வரும். முதலில் மனதை அமைதிப்படுத்துங்கள். மௌனமாக இருங்கள். கோபத்தினால் அல்ல, உங்களுடைய குணத்தை எப்பொழுதும் சாந்தமாக வைத்துக் கொள்வது உங்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கு நல்லது. கணவன் மனைவி இருவருக்கிடையே நல்ல சீரான ஒரு அமைப்பு உண்டு. கருத்து ஒற்றுமை இருக்கும். வீட்டில் இருப்பவர்களால் நல்ல ஆதாயம் ஏற்படும். மனம் விட்டு பேசுவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக குறைந்து வரும். நீதிமன்ற வழக்குகளில் இருந்து நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். தெய்வீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கோவில் உழவார பணி மற்றும் கும்பாபிஷேக திருப்பணிகளில் உங்களுக்காக நீங்கள் தெரிந்த விஷயங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். இறைவனுடைய நல்ல ஆசையும் அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமான நிலையில் இருப்பீர்கள். தொட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாழ்வில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் முழுமையாக களைவீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய நல்ல ஆதரவு கிட்டும். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மந்த நிலைகள் சற்று மாறும். உங்களுடைய சுய முயற்சிகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் அமையும். சுயமாக சில விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். நல்ல வேகம் இருக்கும். சோர்விலிருந்து வெளிவருவதற்கான சூக்ஷ்மங்களை ஆராய்வீர்கள். எண்ண தெளிவு என்பது மிக மிக முக்கியம். புதிய வழி கிடைக்கும். மனத உறுதிப்பாட்டோடு செயல்படுத்துங்கள். புதிய தொடர்புகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், ஸ்ரீ குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம்.
பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது விசேஷம். புரிதல் அதிகரிக்கும். ஏற்றங்கள் உருவாக்கும். உலகியல் வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். கவனமாக இருப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும். கருத்து ஒற்றுமை உண்டாக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்கள் பிறக்கும். தன லாபத்தை அதிகரிக்க செய்யும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபட்டால் நல்லது. பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். இறை வழிபாடின் மூலம் மட்டுமல்ல, அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து கொள்வதாலும் சூரிய நமஸ்காரம் செய்வதாலும் நல்ல உன்னதமான நிலைக்கு வருவீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 20ஆம் தேதி. ராசியிலேயே குரு பகவான், ஸ்ரீ சந்திர பகவான், வாக்கு பாவகத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஸ்ரீ கேத்து பகவான். அதே போல ராசியினுடைய 10வது வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் புதன் பகவானும் கர்மஸ்தானாதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ஸ்ரீ ராகு பகவான், சூரிய பகவான். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி என்பர்கள் நல்ல உடல் நலமும் ஆரோக்கியம் அதிகரிக்கும். முகத்தில் பொலிவு உண்டாகும். எண்ணத்தில் உங்களுக்கு பல சங்கடங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்தே இருக்கும். அதிலும் இளைய சகோதரர்கள், குடும்ப விஷயங்கள் பற்றி, இளைய சகோதரிகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பேச்சுக்களினால் எந்த விதமான வீண் விதண்டாவாதங்கள் வரக்கூடாது. பேசினால் விரயங்கள் தான் இருக்கும். பணப்புழக்கம் சார்ந்த விஷயங்களில் பேசியே சில நேரம் கெட்டு விடுவீர்கள். மனதை அடக்க முற்படுங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது அவசியம். பண பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய கருத்துக்களை அமைத்துக் கொள்வது நல்லது. எந்த விதங்களிலும் பிறர் சங்கடம் படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். பிரிந்தவர்கள் இணையக்கூடிய நிலைகள் ஏற்படலாம். பொது பிரச்சனைக்காக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருப்பவர்கள் பல சங்கடங்களில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் கிட்டும். எந்த விதமான விஷயங்கள் செய்தாலும் பொது பிரச்சனைகளில் விவேகமாக இருப்பது நல்லது. கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சில தவறுகள் உங்களுக்கு பின்தொடரலாம். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளில் பொறுமையாக இருங்கள். யாரையும் எந்த விதத்திலும் அவமதிக்காதீர்கள். நீங்கள் எப்படி மரியாதை, சுய கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதே போல பிறரையும் அதே பாவத்தோடு எண்ணுங்கள். பெருமைகள் நிறைந்ததாக அமைந்திட உங்களுடைய செயல்கள் காரணமாக இருக்கும். அவ்வப்போது உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பணம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக்கும். யாருடைய பொருளுக்கும் எப்பொழுதும் ஆசைப்படாதீர்கள். உங்களுடைய உழைப்பை மட்டுமே அதிகமாக நம்பினால் நல்லது. இலவசமாக வருகிறது என்று எந்த பொருளையும் வாங்காதீர்கள். அது பிறருடைய கர்மாவை உங்களிடம் வந்து சேர்க்கும். எச்சரிக்கையாகவே இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொலிவு மேம்படும். நல்லிணக்கத்தோடு இருப்பீர்கள். செயல்களில் வேகம் இருக்கும். அதே நேரத்தில் விவேகமாகவும் இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுசரித்து போவதே நல்லது. பொறுமை நிதானத்தோடு இந்த நாளை கடந்து விட்டால் போதும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. வீட்டில் வேல்மாறல் பாராயணம் செய்யுங்கள். தொடர்ந்து 48 நாட்கள் எண்ணிக்கை வைத்து பாராயணம் செய்தால் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான புண்ணிய பலன்கள் வந்து சேரும். பொறுமை வேண்டும், நிதானத்தோடு இருங்கள். பெருமைகள் நிறைந்த நாள். எதை செய்தாலும் பிறரோடு கருத்துக்களை கேட்டு செய்வது விசேஷம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் எல்லாத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 20ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியில் செவ்வாய் பகவான், சுகபாவகத்தில் கேத்து பகவான், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 10ஆம் இடம் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான், ஸ்ரீ சந்திர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் ராசியினுடைய 9ஆம் வீட்டில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானம் புதன் பகவானும் சனி பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் இடத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. செய்யக்கூடிய வேலைகளில் சின்ன சின்ன விதமாக அலைச்சல்கள் இருக்கும். தந்தை வழி விஷயங்களில் மிக கவனமாக அவருடைய தொழிலை எடுத்து செய்கிறீர்கள் என்றாலோ, அல்லது அவர்களுடைய உத்தியோகத்தை கவனிப்பதோ, இல்லை அவர்கள் சார்ந்த செய்தொழிலை நீங்கள் தொடருவதோ, இப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பின் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதை செய்தாலும் மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பது, பிள்ளைகளிடத்தில் மனம் விட்டு பேசுவது, உங்களுடைய கஷ்டத்தையும் அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை பகிர்ந்து கொள்வது. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசினால் சில பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்கக்கூடியது காணாமல் போய்விடும். வெளியே வண்டியில் செல்பவர்கள் பொறுமையாக நிதானத்தோடு இருங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். வியாபார போக்கு திருப்தியை தரும். லாபத்தில் நல்ல முயற்சிகள் இருக்கும். கலை சார்ந்த பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை என்பது உருவாகலாம். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சில கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். வெளியிடங்களிலோ சரி, முக்கிய வேலை வாய்ப்புக்கான ஸ்தானத்திலோ பேசக்கூடிய விஷயங்களில் கவனித்திருப்பது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையை இழக்க நேரிட்டார். பிரச்சனைகள் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். யாரை பற்றியும் பேசுவதோ விமர்சனம் செய்வதோ கூடாது. பொறுமையாக இருந்தால்தான் குடும்பத்திற்கு நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்ளலாம். சுகம் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை. இந்த மகா மந்திரத்தை வேல் மாறலினுடைய பாடலை மனதார பாராயணம் செய்தால் நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கலாம். எந்த வேலைகளும் உங்களுக்கு சீராக இருக்காது. காலதாமதமாகலாம். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஈர்ப்புகள் உண்டாகலாம். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி ஸ்ரீ துர்க்கையம்மன் ராகு பகவானை வணங்குவது விசேஷம். ஈர்ப்புகள் அதிகரிக்கும், ஈடுபாடு உண்டாகும், வேலையில் கவனமாக இருப்பீர்கள். நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள், அவசரம் காட்டாதீர்கள். எளிமையான விஷயங்களை கடைபிடிப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள், பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பூஜை வழிபாடு முறைகளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். சுகம் மேம்படும். எந்த விஷயங்களிலும் அவசரம் காட்டாதீர்கள். அலுவலக வேலைகள் உங்களை பற்றிய சில கருத்துக்கள் வெளிவரும். எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுப பலன்கள் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 20ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, குரு பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறக்கூடியவர். ஆக வருகிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு விரைய குருவாக வருகிறார். அதாவது மிதுன ராசி என்பது உங்களுக்கு 12வது வீடு, விரைய ராசி. இந்த நாளில் நீங்கள் ஸ்ரீ குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை தானியம் வைத்து 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட சகல சுப யோக பலன்கள் வந்து சேரும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள், நண்பர்கள் முகாந்திரமாக சில நன்மைகள், ஒரு சிலருடைய சந்திப்புகள் நிகழும். வண்டி வாகன பயணங்களினால் எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். மனநலம் இரண்டுமே சீராக்கும். உடல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக இந்த நாளுக்கான வேலைகளை கவனிப்பீர்கள். தன்னிறைவு பெறும் நாள். கடந்த காலங்களில் செய்ய முடியாத வேலைகள் கூட இந்த நாள் நடக்கும். அதிலும் திருப்தியாக இருக்கும். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து வைப்பீர்கள். மூத்த அதிகாரிகளோடு இருந்த மன கிளேசங்கள், மன கஷ்டங்கள் அகலும். ஒற்றுமை உண்டாக்கும். சக உத்தியோகஸ்தர்களுடைய ஆதரவின் மூலம் நல்லதொரு ஏற்றத்தை பெறுவீர்கள். உற்பத்தியில், நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். மாணவ மாணவிகள், தேர்வுக்காக முயற்சி செய்பவர்கள் அல்லது பொது தேர்வு எழுதக்கூடியவர்கள், போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். கடன் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். பொருளாதார ஏற்றத்தை பெறுவது எப்படி என்கிற சூக்ஷமங்களை உணர முற்படுவீர்கள். ஒரு சிலரோடு மனம் விட்டு பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் வரும். ஒரு சில ஆலோசனைகள் கிடைக்கும். யாரையும் எந்த விதங்களிலும் அவமதிக்காதீர்கள். எல்லோரையும் உங்களைப் போல ஒருவராக பாவித்து செய்தால்தான் நவ கிரக தோஷங்கள் தீரும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அகலம். ஏதாவது ஒரு வகையில் நல்ல ரூபமாக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள், தர்மங்கள், தானங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் உங்கள் தலையை காக்கும். பொதுவாக இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு நல்ல நாள், உயர்ந்த நாள். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்தது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சீராக்கும். பயணங்களினால் நல்லது நடக்கும். அதிக நன்மைகள் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுப்புகள் கிடைக்கும். தாமதங்கள் நீங்கும். விறுவிறுப்பாக வேலைகளை கவனிப்பீர்கள். விவேகமான செயல்களும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய
சர்வாமிய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக என்று வழிபடுங்கள். ஆதாயம் ஏற்படும். உயர்வாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் குரு நாள், பங்குனி மாதம் 20ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும், களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ஸ்ரீ ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவான். அதே போல ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு பகவான், சந்திர பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? விரையாதிபதி 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவானோடு இணைந்து. சிம்மராசி அன்பர்கள், சகோதர வகையில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். பணத்தை சேமிக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். திடீர் செலவுகளால் சில பண நெருக்கடிகள் உண்டாகலாம். இந்த நாள் விரயங்கள் ஏற்படும். லாபத்தில் உங்களுடைய 9ஆம் வீட்டு பாகியஸ்தானாதிபதி உங்களுக்கு லாபத்தில் செவ்வாய். அதே போல 10இல் சந்திர பகவான், விரையாதிபதியோடு குரு பகவான். பெரியவர்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். தினந்தோறும் ஏதாவது ஒரு திருப்பாடல்கள், திருவாசகம், திருப்புகழ், வேல்மாறல் போன்ற பாடல்களை பாராயணம் செய்வதால் பண கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். அவசர கதியில் எதையும் செய்யாதீர்கள். மிக மிக நிதான போக்கோடு இருக்க வேண்டும். உங்கள் விரயத்தில் உச்சம் பெறக்கூடியவர் ஸ்ரீ குரு பகவானே. அவரே உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது நல்லது. மிக அதிகமாக சிந்திக்க வேண்டிய நாள். பங்குதாரர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை தரலாம். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்கள் அதிகமான முயற்சிக்கு பிறகுதான் வேலைகள் ஓரளவாவது நடக்கும். எதையும் அதிகமாக ஆசைப்பட்டு செய்யாதீர்கள். ஆசையை குறைத்து கொண்டாலே நல்லது. ராகு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில், கேத்து பகவான் உங்களுக்கு வருமான பாவகத்தில் 2ஆம் வீட்டில். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு இழுபறிக்கு பிறகே நடக்கும். எதையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். ஒப்பந்தங்கள் செய்வது, கையெழுத்து இடுவது, பஞ்சாயத்து செய்வது போன்ற விஷயங்களிலிருந்து வெளிவாருங்கள். வேலையில் இருப்பவர்கள் மூத்த அதிகாரிகளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அலுவலக விஷயங்களை வெளியிடத்தில் பகிராதீர்கள். ரகசியங்கள் பாதுகாப்பது நல்லது. தெளிவாக ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பிள்ளைகளால் பெருமைகள் கிடைக்கும். நல்ல ஆதரவு உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு, மன அமைதி உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு செல்பவர்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குவது சிறப்பு, அதி சிறப்பு. செலவுகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்காவது தான தர்மங்கள் செய்வது, உணவு வாங்கி கொடுப்பதால் சில விரயங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. எதையும் கவனித்து இருங்கள். பிறரோடு ஆலோசித்து செய்யுங்கள். புதிய விஷயங்களில் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம். பண செலவுகள் உண்டாக்கும். எச்சரிக்கையாக இருங்கள். ஆடம்பரங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதரவுகள் ஏற்படும். நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசியிலேயே கேத்து பகவானும், 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை ராகு பகவான் சூரிய பகவான், 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவான், 10ல் செவ்வாய் பகவான். இந்த அமைப்பின் நிலை இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்? வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் பங்குனி மாதம் 20ஆம் தேதி. கன்னிராசி அன்பர்கள், தெய்வ வழிபாட்டினுடைய செயல்களில் அதிக ஆர்வம் ஈடுபாடு உண்டு. கேத்து பகவான் என்றாலே ஞானகாரகன். ஆன்மீகம் சம்பந்தமான தொடர்புடைய கிரகம் என்றால் அவர் கேது பகவானே. கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் நீங்க ஸ்ரீ விஜய விநாயக பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் மிகும். தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முற்படுவீர்கள். தெரிந்து கொள்வதில் ஆசை மிகுதியாகும். தூய்மையான மனமும் தூய்மையான உள்ளமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மேன்மையான நிலைக்கு வருவதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். வளர்ச்சிக்குண்டான வழி நிச்சயம் கிடைக்கும். சாதாரண வேலையில் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். என்ன ஓட்டத்தில் மிக சிறந்தவர்களாக இருப்பீர்கள். காலதாமதமாகிக் கொண்டிருந்த வேலைகள் கூட சீக்கிரமாக நடப்பது போன்ற நிலைகள் உண்டாகும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சியாக சில வேலைகளை கவனிப்பதோடு புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தெரியாததை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் உண்டாக்கும். தம்பதியர்களுக்கிடையே நல்லுறவு இருக்கும். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். இதுநாள் வரையில் முடியாமல் இருந்த வேலைகளை மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். அதிக நன்மைகளும் வீட்டில் சுப மங்கள யோகத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள், நல்ல நாள். வருமானம் கையில் வரும். பணப்புழக்கம் ஏற்படும். சம்பாதிக்கக்கூடிய திறன் சக்தி அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்லது. அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் பிறக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. ஆன்மீக தேடல்கள் அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்க முயற்சிகள் கைகூடும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்ல ஆதரவுகள் பிறக்கும். பணவரவுக்கு உண்டான நாள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று இருப்பதே விசேஷம். சில பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட வழிமுறைகளை ஆராய்வீர்கள். அணுகுமுறைகள் வேறு விதமாக இருக்கும். சங்கடங்கள் அகலும். சில நன்மைகள் வந்து சேரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. பங்குனி மாதம் 20ஆம் நாள் வியாழக்கிழமை. ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவான். ராசியினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், அவரோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேது பகவான். உங்களுடைய ராசி அமைப்பிற்கான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது
எண்ணிய வேலைகள் திருப்திகரமாக முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படாது. மத்தியமமான ஒரு பலன்கள் தான் இருக்கும். அதிக பிரயாசை வேண்டாம். உங்களால் எந்த வேலைகள் செய்தால் முடியுமோ அதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். வீண் பிடிவாத போக்குகள் இருக்கக்கூடாது. குடும்ப நபர்களோடு அனுசரித்து போக வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் என்பதால் சந்திர பகவான் மறைவில் இருப்பார். எண்ணத்தில் தெளிவு இருக்காது. சில ஐடியாக்கள் வராது. எல்லோருக்கும் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனும் பொழுது எந்த யோசனையும் வராது. ஒரு பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலையில் இருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு யாருமே செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். உங்களுடைய கருத்துக்கள் எடுபடாது. சமூக வேலைகளில் இருப்பவர்கள், உயர்ந்த நிர்வாகத் துறையில் இருப்பவர்கள், பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லோரையும் கட்டி காக்க வேண்டும் என்பது முடியாத காரியமாக இருக்கும். அவ்வப்போது உடலில் சோர்வு, அசதி, உடல் வலி, மனவலி, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து தீரும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. விவசாயம் செய்பவர்கள் பெரிய அளவில் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. செலவுகள் அதிகமாக இருக்கும். வீண் விரயங்கள் ஆகலாம். மாணவர்களுக்கு படிப்பில் நினைவு திறன் என்பது இருக்காது. மறதி சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பீர்கள். வீட்டில் பெரியவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்ய வேண்டும். பணத்தினுடைய நிலைப்பாடுகளில் வெளியில் அதிகம் பகிராதீர்கள். வங்கி கணக்கை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது சிறு தொகையாக இருந்தாலும் சரி. உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். வண்டி வாகன பயணங்களில் மிக மிக கவனமாக பயணியுங்கள். பொருட்கள் தொலையாமல் பார்த்துக் கொள்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நெருக்கடியான நாள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் செய்வதில் சில நேரம் உங்களுக்கு மன கவலைகள் உண்டாகும். பல நெருக்கடிகள் ஏற்படும். சிக்கனமாக இருங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும். அசௌகரியங்கள் இருக்கும். உடல் அசதி ஏற்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி என்பது சீராக இருக்காது. எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆசைகள் கூடாது. இருப்பதை கொண்டு திருப்திகரமாக அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? வியாழக்கிழமை தினம் குரு நாள். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். பங்குனி மாதம் 20ஆம் நாள். குரு பார்க்க கோடி நன்மை. 7ஆம் பார்வையாக குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீதே விழுகிறது. விருச்சிக ராசி அன்பர்கள், ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் புதன் பகவான், சனீஸ்வர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை. ராகு பகவான், சூரிய பகவான். களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான். அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான். உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும் பொழுது எண்ணங்கள் பல கோணங்களில் உலாவிக் கொண்டே இருக்கும். எதை எப்படி புது விஷயங்களை கவனிக்கப் போகிறோம் என்கிற சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். சில காரியங்களை துவங்க நினைப்பீர்கள். அந்த காரியத்தினுடைய போக்கு எப்படி இருக்குமோ என்கிற எண்ணங்கள் அதிக அளவில் மனதில் புழக்கத்திலேயே இருக்கும். பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். நீங்கள் சொல்லி வைத்தபடி ஒரு சிலருடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்கும். செயல்களில் அனுபவங்கள் மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு. ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது, ஒருவருடைய தேவைக்காக மற்றொருவர் பண உதவி செய்வது, உங்கள் துணைவருடைய கஷ்டத்தை போக்க முற்படுவீர்கள். கண் கலக்கம் நீங்க முழுமையாக ஆதரவு தெரிவிப்பீர்கள். ஒரு புதிய அனுபவங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே,
குடும்பத்தை நீங்களே பார்க்க வேண்டிய நிலையில் தள்ளப்படுவீர்கள். அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, துணைவருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். பிள்ளைகளால் ஆதரவு இறக்கம், மகிழ்ச்சி உண்டாக்கம், வியாபாரத்தில் மாறுபட்ட தன்மைகள் இறக்கம், மேல் அதிகாரிகளோடு இருந்த கஷ்டங்கள் தீரும், அலுவலகத்தில் இருந்த கெட்ட பெயர்கள் அகலும், உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். கால சூழ்நிலைகள், கிரக நிலைகள் மாறும்பொழுது உங்களுக்கு சீரான போக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. வெளியிடம் செல்பவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களுக்காக அலைச்சல்கள் ஏற்படும். திட்டமிட்டிருந்தாலும் கூட அலைய வேண்டிய நிலைகள் இருக்கும். உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது தியானம், யோகாசன பயிற்சிகள், நடைப்பயிற்சி செய்வது, பிராணாயாமம் செய்வதால் உங்களுக்கு நல்ல தெளிவான எண்ணங்கள் உருவாக்கும், சிந்தனை அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. உதவிகள் சாதகமாக்கும், குருவருளை பெறுவீர்கள். நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் மாறுபட்ட தன்மைகள் ஏற்பட்டு மறையும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீ பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. வாய்ப்புகள் சாதகமாக்கும், நன்மைகள் பிறக்கும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 20ஆம் நாள். உங்களுடைய ராசி அதிபதி 1க்கும் 4க்கும் அதிபதியானவர் 6ஆம் இடம் வெற்றி ஜெயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை வணங்கி உங்கள் வயதில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்லது. மூத்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் படி உங்கள் கல்வியை தொடரலாம். மேற்கூறிய காரியங்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் இந்த நாள் மிக மிக தேவை. நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. வருமான உயர்வு, வியாபாரத்தில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றங்கள், அபிவிருத்தி, செய்தொழிலில் கூடுதலான பலன்கள் என பல நன்மைகள் பெறப்போகிறீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரம் களை கட்டும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். சுப யோக நாளாக அமையும். உற்றார் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். எதிர்பாராமல் ஒரு சிலர் உதவிகள் வந்து சேரும். நாட்டங்கள் உண்டு. தெய்வீக பணிகளில் ஈடுபடுவீர்கள். மகான்கள், சித்த புருஷர்கள், ஞானிகளுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவீர்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி படிக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய குழந்தைகளுக்கு பொருளாதாரத்திற்கு உதவி அல்லது அவர்களுக்கான கல்வி பொருட்கள், கல்வி உபகரணங்களை கொடுப்பது குரு பகவானுடைய ஆசையை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆக குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு கிடைக்க, பார்வைகள் கிடைக்க, பசுக்களுக்கு பரங்கிக்காய் தானம் செய்வது விசேஷம். வியாழக்கிழமை தினம் என்பதால் மஞ்சள் பரங்கிக்காய் மதியம் 12 மணிக்கு யாராவது ஒரு பிராமணர்களுக்கு தானம் செய்தால் குரு தோஷங்கள் நீங்கும். தொழிலில் நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகவே இருக்கும். சுப காரியத்திற்குண்டான எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நம்பிக்கை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும்.
தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. அதே போல ஸ்ரீ லட்சுமி கணபதி வழிபாடு சிறந்தது. தன வருவாய் அதிகரிக்கும். பொன் பொருட்களை வாங்க வேண்டிய எண்ணங்கள் உருவாக்கும். மூத்தவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடப்பது நல்லது. பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. மாற்றமான நாள். நிதி நிலையில் முன்னேற்றங்கள் இருக்கும். எதிர்பாராத உதவிகள் பெறக்கூடும். நெருக்கமானவர்களால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றமான நாள். பயம் விலகும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 20ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவான். முயற்சி பாவகம். இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ஸ்ரீ ராகு பகவான். ஸ்ரீ சூரிய பகவான். 5ஆம் இடம் குரு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடம் செவ்வாய் பகவான். ராசினுடைய பாக்யஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் ஸ்ரீ கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உறவினர்களுடைய ஆதரவோடு இந்த நாளை தொடங்குங்கள். நண்பர்கள் முகாந்திரமாக சில நல்ல செய்திகள் வரும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகும். நெருக்கடிகள் தீரும். பண பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். சுப காரியங்களின் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். வருங்கால வாழ்க்கை காக்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், விடாமுயற்சிகள் இமாலய வெற்றியை கொடுக்கும். சாதுரியமாக இருப்பீர்கள். பல நன்மைகள் பிறக்கும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். உளவியல் சம்பந்தமான சங்கடங்கள் அகலும். மனதை அமைதிப்படுத்துங்கள். அலைப்பாயக்கூடிய எண்ணத்தை கட்டுப்படுத்துங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்தால் எந்த விதமான மன கிளேசங்களும் இருக்காது. உணவில் கட்டுப்பாடு தேவை. உணவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் அதிகம். எளிமையான உணவுகளை சாத்வீகமாக குறைந்த அளவில் எடுத்துக்கொண்டால் உள் உறுப்புகளில் இயங்கக்கூடிய சக்திகள் அபரிமிதமாக இருக்கும். 7 சக்கரங்கள் சீராக்கும். தெய்வ பிரார்த்தனை, இறை பிரார்த்தனையின் மூலம் சில பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். வழக்கு நீதிமன்றங்களில் பிரச்சனைகளில் இருந்த சங்கடங்கள் அகலும். சிக்கல்களை தீர்த்து கொள்ள முற்படுவீர்கள். நல்ல ஞானம் பிறக்கும். அறிவு திறனோடு பேசுவீர்கள். யாரிடத்திலும் எதை பற்றியும் அவசர கதியில் முடிவெடுக்காதீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் வங்கி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உடல் நலத்தையும் மனநலத்தையும் காப்பது மிக மிக நல்லது. மனதில் அமைதி பிறக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதாயம் உண்டாக்கும். அலைச்சல்களை தவிர்ப்பீர்கள். சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ
காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். சிக்கல்கள் குறையும் நாள், பணம் சார்ந்த நெருக்கடிகள் தீரும், நண்பர்களினால் ஆதரவு கிடைக்கும், உறவுகள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் அதிகரிக்கும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். எதை செய்தாலும் பொறுமையாக இருங்கள். இந்த நாள் தெய்வ அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற இறை பிரார்த்தனை மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 20ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது புதன் பகவான் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை. ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவான். சுகஸ்தானத்தில் குரு பகவான் ஸ்ரீ சந்திர பகவான் 5ஆம் வீட்டில். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான். இந்த நாள் இந்த கிரகத்தினுடைய நிலை போக்கு வைத்து பார்க்கும் பொழுது எதையும் மிக மிக பொறுமையாக செய்வது நல்லது. பேச்சுக்களில் அவசரம் இருக்கக்கூடாது. மிக மிக பொறுமையை கையாண்டால்தான் உங்களுடைய வாழ்வுக்கே நல்லது. 2ஆம் வீட்டில் ராகு பகவான் சுக்கிர பகவான் வக்ர நிலையில் இருப்பதாலும் அவரோடு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கும். சுக்கிர பகவான் கலைக்கு அதிபதி மற்றும் பணத்திற்கு அதிபதி. ஆக ராகு பகவான் பிரம்மாண்டம். எதையும் மிக சாதாரணமாக பேசாமல் பெரிய அளவிலேயே உங்களுடைய பேச்சுக்கள் வட்டாரங்கள் இருக்கும். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் குரு பகவான் அவரோடு ஸ்ரீ சந்திர பகவான் 6ஆம் வீட்டு அதிபதி இருப்பதால் சில தேவைகளுக்காக பண தேவைகள் உருவாக்கும். வரவுகளினால் நெருக்கடிகள் குறைக்கலாம். வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். ருண ரோக சத்ரு. வீட்டில் இருப்பவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். தாயினிடத்தில், மூத்தவர்களிடத்தில், வயதில் பெரியவர்களிடத்தில் கருணையாக இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பது விசேஷம். வரவுகளினால் பண நெருக்கடிகள் குறைவதால் ஓரளவிற்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பிடித்தது போல உங்களுடைய செயல்கள் அமையும். உத்தியோக மாற்றங்கள் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் அகலும். வினைகள் தீரும். குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி கொண்டைக்கடலை வைத்து அவருக்கு பூஜைகள், வழிபாடு முறைகள் செய்வது, தூபதீப ஆராதனைகள் செய்வதால் விசேஷம். மனக்கவலைகள் அகலும். உடல்நலம் மனநலம் இரண்டும் சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருங்கள். அவசரம் காட்டாதீர்கள். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பண வரவு ஏற்படும். விரும்பியதை வாங்குவீர்கள். குடும்ப சூழ்நிலைகள் சீராக இருக்கும். சந்தோஷம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. முயற்சிகள் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும். பல சிறப்பான நிலைக்கு வருவீர்கள். இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் பங்குனி மாதம் 20ஆம் நாள். உங்கள் ராசி அதிபதி தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். அதில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானோடு பூர்வ புண்ணிய அதிபதி சந்திர பகவான் இருக்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், களத்திர ஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் ஸ்ரீ புதன் பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு என்னபடியான அமைப்புகள் இருக்கிறது, பிராப்த கர்மா உங்களுக்கு எப்படி வேலை செய்ய போகிறது என்பதை நீங்கள் உணரலாம். இன்றைய ராசி பலன்களை தினம்தோறும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எண்ணத்தில் நினைவில் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். விருப்பமோடு சில வேலைகளை கவனிப்பீர்கள். இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பார்த்த உடனேயே செய்வது, வர்த்தகம் மற்றும் நிதி சம்பந்தமான விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். மிக மிக பக்குவம் என்பது வேண்டும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. திடீர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். மாற்றங்கள் ஏற்படலாம். எல்லோரிடத்திலும் சீரான போக்கு, மன அமைப்போடு இருங்கள். ஒற்றுமையாக இருங்கள். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சாதனைகள் புரிவீர்கள். குடும்ப நபர்களிடத்தில் கனிவாக பேச வேண்டும். அலட்சியமோ அதிகார துஷ்பிரயோகமோ இருக்கக்கூடாது. எதையும் அதிவேகமாக செய்து பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஏற்றாற்போல் வியாபாரிகள் மற்றும் வேலையாட்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பார்கள். வேலைகளை கவனிக்க முடியும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். தெரியாத விஷயங்களை அறிந்து கொண்டு வெற்றி பெற நினைப்பீர்கள். சாதுரியம் நிறைந்த நாள். பணப்புழக்கம் இருக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு வருங்காலத்திற்காக சில பணத்தையும் முதலீடு செய்ய நினைப்பீர்கள். பிள்ளைகளுடைய விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். வேலையில் விறுவிறுப்பாக இருப்பீர்கள். முயற்சிகள் கைகூடும். விளையாட்டில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றம் ஏற்படும். முதலீடுகளில் கவனமாக இருங்கள். பயணங்கள் உண்டாக்கும். எல்லோரிடத்திலும் நீங்கள் அனுசரித்து இருக்க வேண்டும். ஒத்துழைப்பும் ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். பெருமாள் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு கிடைக்கும். சாதனைகள் புரிவீர்கள். வேலையாட்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். உயர்ந்த பொருட்கள் மீதான ஈர்ப்புகள் உண்டாக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மேன்மை பொருந்திய நாளாக அமைந்திட, திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.